ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். அப்பொழுது ரப்சாக்கே அவர்களை பார்த்து, நீங்கள் எசேக்கியாவுக்கு கீழ்கண்டவாறு கூறுங்கள், பேரரசராகிய அசிரிய மன்னர் கூறுவது இதுவே. இவனும் செய்தி அனுப்புகிறான். யாரிடத்தில்? வந்தவங்கள்ட்ட செய்தி அனுப்ப. ரப்சாக்கே என்கிற அந்த பொறுப்பாளன், அவன் தான் அந்த 3 பேரில் தலைமை பொறுப்பை ஏற்கிறவன். ரப்சாக்கே அவன் தான் பேசுகிறான். ஏறக்குறைய ஒரு பகுதியில் மட்டும் நாம் ஏற்கனவே சுட்டி காட்டிய ஏசையா 2 குறிப்பேடு 2 அரசர்கள், இதில் ஏசையாவும் 2 அரசர்களும் ஏறக்குறைய ஒரே மாதிரி செய்தியை கொடுக்கக்கூடியது. 2 குறிப்பேடில் மட்டும் சில மாற்றங்கள் வரும். 2 குறிப்பேடு எசேக்கியாவை பற்றி பேசுகின்ற போது முதல்ல அவன் செய்த செயல்களை பற்றி பெருமையாக பேசும். பாஸ்கா விழாவை பற்றி பேசும். அவன் செய்த ஆலயத்தை கோவிலை புதுப்பித்ததெல்லாம் பேசும். அதன் பிறகுதான் இந்த அசீரிய படையெடுப்பை பற்றி பேசும். ஏறக்குறைய 2 அதிகாரங்களுக்கு மேலாக 29, 30 இந்த 2 அதிகாரங்கள் முழுவதுமே குறிப்பேட்டு புத்தகத்தில் 2 குறிப்பேட்டில் எதை பற்றி பேசும்னா, எசேக்கியா செய்த நற்செயல்கள், அவனுடைய சாதனைகள், அவன் என்னென்ன சீர்திருத்தங்கள் செய்தான். நான் ஏற்கனவே சொன்னேன், இவன் சீர்திருத்த மன்னன். அவன் செய்த சீர்திருத்தங்கள், அப்புறம் பாஸ்கா விழா கொண்டாடுவது, பாவ பரிகார நாள் கொண்டாடுவது என்று இப்படி அவன் ஒரு சில முக்கிய செயல்களை செஞ்சதெல்லாம் குறிப்பிடான். அதன் பிறகுதான் அசிரியாவுடைய படையெடுப்பு பற்றி பேசும். ஆனால் 2 அரசர்கள் புத்தகம், ஏசையா புத்தகம் எதை பற்றி முத பேசும்? படையெடுப்பை பற்றி. அசிரிய படையெடுப்பை பற்றியே முத சொல்லிடும். அதில் தான் இந்த 3 பேரும், இந்த 3 பேரை பற்றிய செய்தி இந்த ஏசையா புத்தகத்திலாம் இருக்குது. இதில் கிடையாது, குறிப்பேட்டு புத்தகத்தில் கிடையாது. குறிப்பேட்டு புத்தகத்தில் அலுவலர்கள் வந்தார்கள், அலுவலர்களை செனாகரிப் அனுப்பினான் என்கிற குறிப்பு தான் இருக்கும். வெறுமனே படை அலுவலர்கள், படைத்தளபதிகள். இங்கு தான் இந்த 3 பொறுப்பாளர்களை சுட்டி காட்டுகிறது. இந்த பொறுப்பாளர்கள் 3 பேரும் இப்போ அதில் முதல் பொறுப்பை எடுத்திருக்கிற ரப்சாக்கே செய்தியை சொல்லுகிறான். இந்த 3 பேரிடத்தில், நீங்கள் போய் எசேக்கியாவிடத்தில் இந்த செய்தியை சொல்லுங்கள், இதுதான் அசிரிய மன்னன் செனாகரிப்பினுடைய செய்தி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்வருமாறு சில செய்திகளை சொல்லுகிறான். என்ன? பேரரசராகிய அசிரிய மன்னர் கூறுவது இதுவே, உமது துணிச்சலின் காரணம் என்ன? ஆக நான் உன்னை நோக்கி படையெடுத்து வருகின்ற அளவுக்கு நீ என்னை செய்கிற அப்படின்னா உனக்கு இந்த துணிச்சல் எங்கேருந்து வருகுது? ஏன்னா இவன் ஏற்கனவே எல்லாத்தையும் அனுப்பிட்டான். ஆனால் இவனுக்கு பத்தலை. மீண்டும் இவனிடத்தில் கேட்கிறான், கொடுக்கவில்லை. அப்போ கொடுக்கலைனாவே என்ன பொருள்? ஏதோ எதிர்ப்பு நிலைக்கு வந்து விட்டான் என்ற பொருள். இல்லை என்பதை விட எதிர்ப்பு நிலைக்கு வந்து விட்டான். எதிர்ப்பு நிலைக்கு வந்ததுனால இவன் யாருடைய துணை கொண்டு எதிர்க்கிறான்? யார் இவனுக்கு இந்த அளவுக்கு துணிச்சல் கொடுப்பது என்கிற கேள்வி வைக்கிறான். இது இயல்பான கேள்வி. நான் அவன்கிட்ட எல்லாம் சரணாகதி ஆயிட்டேன் என்று ஒன்று விழுந்து அவனுக்கு இருக்கிற கருவூலங்கள் இருக்க அத்தனையும் அள்ளி கொடுக்குறவன் திடீரென்று இவன் கேட்பதற்கு தர மறுக்கிறான் என்றால் வேறு எங்கிருந்தோ இவனுக்கு சிக்னல் வந்திருக்கிறது, அறிகுறிகள் தென்பட்டு இருக்கிறது. அதனால தான் இவன் படையெடுகளோடு இங்கே அருகிலே நின்று, எருசலேமுக்கு அருகிலே நின்று, நிச்சயமாக படைகள் எல்லாம் கெத்ரோன் பள்ளத்தாக்கில் தங்கியிருக்க வேண்டும். இவர்கள் மட்டும் 3 மட்டும் மேலே இந்த தண்ணீர் கால்வாய்க்கு அருகிலே வந்திருக்க வேண்டும்.
இப்பொழுது உனக்கு எங்கிருந்து இந்த துணிச்சல் வந்தது என்று அவனிடத்தில் கேட்கிறான். தொடர்ந்து 20ஆம் வசனம். வெறும் சொற்கள் போர் தந்திரமும் வீரமும் ஆகிவிடுமா? வெறும் சொற்கள் போர்த்தந்திரமும் வீரமும் ஆகிவிடுமா? ஆக யாரை நம்பி என்னை எதிர்க்க துணிகிறாய்? பாருங்க, கேள்விகள் தொடர்ந்து வருகிறது. 19ஆம் வசனத்தில் உனது துணிச்சலின் காரணம் என்ன என்று கேட்டான். அதற்கடுத்து வெறும் சொற்கள் போர்த்தந்திரமும் வீரமும் ஆகிவிடுமா அப்படிங்கிறான். மூன்றாவது, யாரை நம்பி என்னை எதிர்க்க துணிகிறாய்? அப்போ இந்த முதல் கேள்வியே துணிச்சலின் காரணம் என்ன என்ற கேள்விக்கு பின்னாலேயே யாரோ இவனுக்கு துணை நிற்கிறார்கள் என்று இவனுக்கு தெரிந்து போகிறது செனாக்கரிப்புக்கு. அதனால தான் இந்த கேள்விகளை அவன் இவனை நோக்கி எழுப்பச் சொல்லுகிறான். உனக்கு எப்படி துணிச்சல் வந்தது? உனக்கு பின்னால் யார் இருக்கா? யாருக்கான எனக்கு தெரியும் தெரியும் என்கிற பார்வை தான் அவனுக்கு. உனக்கு யார் இவ்வளவு தைரியம் கொடுத்தது? இது என்னை பொறுத்த மட்டில் வெறும் சொற்கள் தான். இது உன்னுடைய போர்த்தந்திரம் அல்ல, வீரமும் அல்ல. இது உனக்கு வீரமாகி விடாது, போர்த்தந்திரம் ஆகிவிடாது. நீ வெற்று பேச்சு பேசுகிறாய். எனக்கு முன்னால் நீ இந்த வெற்று பேச்சை பேசி நீ வலிமை உள்ளவன் என்று காட்டிக்கொள்ளாதே. அதனால் இனி என்ன நடக்கப் போகிறது என்பதை அடுத்த பகுதி சுட்டி காட்டுகிறது. 3வது பகுதி. அந்த 3வது பகுதி 21ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரை போகிறது. ரப்சாக்கே எசேக்கியாவை பழித்துரைக்கிறான். இவ்வளவு கேள்விகளை கேட்ட பிறகு எசேக்கியாவை இந்த 3 பேருக்கு முன்னால், அதாவது அரசனுடைய தூதுவர்களுக்கு முன்னால் அரசனையே ஒரு பழித்துரைக்கிறான் என்றால் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள் என்று பொருள். இவன் நேரடியாக போய் எதிர்த்திருக்கலாம். ஆனால் வெறுமனே எதிர்ப்பது முக்கியமல்ல, அவனை அவமானப்படுத்தி எதிர்ப்பது தான் இவங்களுடைய நோக்கம். எல்லாருக்கு முன்னால் அவமானப்படுத்தணும் எசேக்கியாவை என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து விட்டார்கள். அதனால் 21ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரை இந்த 3வது பகுதியில் இந்த ரப்சாக்கே, அதாவது படைத்தலைவன், எசேக்கியாவை பழித்துரைக்கிறான். 1வது வசனம். இதோ பார், தம்மீது சாய்பவனின் உள்ளங்கையை குத்தி கிழிக்கும் பிளவுபட்ட நாணல் குச்சியான எகிப்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய். இப்போ தான் உண்மை வெளிவருகிறது. நம்ம இதுவரை அரசல் புரசலாக சொல்லி கொண்டிருந்த இவன் எகிப்தை நாடியிருக்கிறான், எகிப்தினுடைய துணையை தேடிக்கொண்டிருக்கிறான் என்று நாம் சொன்ன அந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மை இப்பொழுதுதான் வெளியே வருகிறது. அப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான்? யாருடைய உதவியை நாடி இருக்கிறான்? பார்வோனுடைய உதவியை நாடி இருக்கிறான். பார்வோன் தான் இவனை காப்பாற்றுவான் என்கிற அந்த நம்பிக்கை இவனுக்கு இருந்திருக்கிறது. ஏறக்குறைய 3 இடங்களில் இந்த ஏசாயா புத்தகம் எகிப்தினுடைய உதவியை நாடாதே என்று எசேக்கியாவுக்கு அறிவுரை சொல்லுகிறது. எசேக்கியாவுக்கு அறிவுரை சொல்லுகின்ற போது 3 இடங்களில் இந்த அறிவுரையை ஏசாயா சொல்கிறார். நீ எகிப்தை நாடாத, எகிப்து உன்னை பழி தீர்த்து விடும் அல்லது உன்னை கீழே வெளுத்தாட்டி விடும். ஆனால் நீ யாவையை நம்பு. ஏசாயா புத்தகம் 19ஆம் அதிகாரம், அதே மாதிரி 20ஆம் அதிகாரம், அதோட 29ஆம் அதிகாரம், இந்த 3 இடங்களிலும் ரொம்ப தெளிவாக 30ஆம் அதிகாரம் 1 முதல் 7 எடுங்க, 19ஆம் அதிகாரம் 11 முதல் 17, 20ஆம் அதிகாரம் 1 முதல் 6, 30ஆம் அதிகாரம் 1 முதல் 7. நீ எகிப்தை நம்புவதற்கு பதிலாக யாவையை நம்ப வேண்டும் என்று ஏசாயா ஏற்கனவே சுட்டி காட்டுவார். எசேக்கியா எகிப்தை நாடுவது தவறு என்கிற கண்ணோட்டத்திலே அவர் பேசுவார். பொதுவாகவே ஏசாயா அவனுடைய தந்தை ஆகாசிடத்திலும் இதைத்தான் சொன்னார். நீ அசிரியாவை நம்பாத, யாவையை நம்பு என்று தன்னுடைய 3 குழந்தைகளுமே அடையாளமாக காட்டினார். அடிப்படையில் முதல் குழந்தை அவருடைய குழந்தை, 3வது குழந்தையும் அவருடைய குழந்தை, 2வது குழந்தையும் அவருடைய குழந்தையாகத்தான். 2 குழந்தைகள் அவருடைய குழந்தையாக இருப்பதனால, முதல் குழந்தையும் 3வது குழந்தையும் அவருடைய குழந்தையாக இருப்பதனால 3வது குழந்தை எம்மானுவேல் என்கிற குழந்தையும் இவருடைய குழந்தையாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் எம்மானுவேல் என்பதற்கு வெவ்வேறு விளக்கங்கள் சொன்னால் கூட அதில் முக்கியமான விளக்கம் ஏசாயாவுடைய குழந்தையாக இருக்கலாம்
வரலாற்று பூர்வமாக அதுதான் பிற்காலத்தில் இயேசுவிலே அது நிறைவு பெறுவதாக காட்டப்படுகிறது என்று சொல்லுவார்கள். ஆனால் அடிப்படையில் என்னவென்றால் ஆகாசை நம்ப வைப்பது, யாவையின் மீது நம்பிக்கை வைக்க வைப்பது. அதற்காக அவர் இந்த உதாரணங்களை சொல்லுகிறார், அடையாளங்களை காட்டுகிறார். அதே மாதிரி இந்த அவனுடைய மகன் எசேக்கியாவுக்கும் 3 முறை எச்சரிக்கிறார். நீ எகிப்தை நாடாதே. 30ஆம் அதிகாரம் 1 முதல் 7. கலகக்காரரான புதல்வருக்கு ஐயோ கேடு என்கின்றார் ஆண்டவர். ஆமாம், நான் கொடுக்காத ஆலோசனையை செயல்படுத்துகின்றனர், என் தூண்டுதலின்றி ஒப்பந்தம் செய்கின்றனர். இவ்வாறு பாவத்தின் மேல் பாவத்தை குவிக்கின்றனர். என்னை கேளாமலேயே எகிப்துக்கு புறப்பட்டு செல்கின்றனர். ஏற்கனவே ஒப்பந்தம் செய்தாவிட்டு எகிப்துக்கு போகிறார்கள். இதைத்தான் அவர் சுட்டி காட்டுகிறார். இந்த ரப்சாக்கே என்கிற அந்த படைத்தலைவன் இதைத்தான் சுட்டி காட்டுறான். நீ யாரை தேடி போகிற? எகிப்தை தேடி போகிற. இப்போ ஏசையா ஏற்கனவே எச்சரிக்கிறார். நீ எகிப்துக்கு போய் துணையை தேடுகிறாய், ஒப்பந்தம் வேறு போட்டுக்கிட்ட, அப்படி போடாத, அது முறையல்ல அப்படின்னு யாவையே கூறுவதாக சொல்லுகிறார். எகிப்தை நாடாதே, என்னை நாடு, என்னை நாடுவதற்கு பதிலாக நீ எகிப்தை நாடி செல்கிறாய் என்று கடுமையாக ஏசையா புத்தகம் 30ஆம் அதிகாரம் 1:7 அதே தான் இங்கே சொல்லப்படுகிறது. இந்த 21ஆம் வசனத்தில், இதோ பார், தன்மீது சாய்பவனின் உள்ளங்கையை குத்தி கிழிக்கும் பிளவுபட்ட நாணல் குச்சியான எகிப்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய். ஒரு அருமையான ஒரு மெட்டஃபர் இது. அதாவது உருவகம், தன்மீது சாய்ந்திருப்பவனின் உள்ளங்கையை குத்தி கிழிக்கும் பிளவுபட்ட நாணல் குச்சியான எகிப்தின் மேல் நம்பிக்கை வைக்காது. இந்த எகிப்து எப்படிப்பட்டதா? எகிப்தில் நாணல் குச்சி இருக்கும், அது அறிந்த போன்று தான். ஆனால் இந்த நாணல் குச்சி எப்படிப்பட்டதான்? பிளவுபட்ட நாணல் குச்சி. அந்த பிளவுபட்ட நாணல் குச்சி என்ன பண்ணுமா? யார் நாணல் குச்சியில் சாய்ந்திருக்கிறானோ அவனுடைய கையையே என்ன பண்ணும்? குத்தி கிழிக்கும். இவன் நினைக்கிறான் நம்ம நாணல் குச்சியில் ஒய்யாரமாக சாய்ந்திருக்கிறோம் என்று இவன் நினைக்கிறான். ஆனால் ஒய்யாரமாக சாய்ந்திருக்கிற அந்த நாணல் குச்சி என்ன பண்ணுமா? கையையே குத்தி கிழிக்கும். அதனால் நீ நாணல் குச்சியை நம்பி நீ போகலாமா? அது உன்னுடைய கையைத்தானே கிழிக்கும் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறான். இதோ பார், தன்மீது சாய்ந்திருப்பவனின் உள்ளங்கையை குத்தி கிழிக்கும் பிளவுபட்ட நாணல் குச்சியான எகிப்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய். எகிப்திய மன்னனான ஃபாரவோனும் தன்னை நம்புகிற யாவருக்கும் அவ்விதமே செய்வான். எகிப்திய மன்னனான பார்வோன் தன்னை நம்புகிற எல்லாருக்கும் என்ன செய்வான்? முதல்ல நம்பிக்கை கொடுத்துவிட்டு என்ன பண்ணுவான்? யார் நம்பி வருகிறார்களோ அவர்களுடைய உயிரையே பறித்து விடுவான், அவர்களையே துன்பத்துக்கு உள்ளாக்கி விடுவான், அவர்களுக்கே பாதிப்பை ஏற்படுத்தி விடுவான். இப்படி நம்பி போகிறவனை கைவிட்டு ஓடுகிற ஒரு மனிதனிடத்தில் நீ போய் நம்பிக்கையை தேடுகிறாய். பாதி வழியில் உன்னை விரட்டி அடிக்கிறவன்கிட்ட நீ நம்பி போகிற. நட்டாற்றில் விடுகிறவனிடத்தில் நீ நம்பிக்கையை தேடி போகிறாய். நம்பி போகிற போது அவன் நற்றாற்றில் விடலாமா? நடு ஆற்றில் உன்னை கைவிட்டு விடலாமா? ஒருத்தனை ஆற்றுக்குள்ளே நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு ஒருத்தன் சொல்கிறவன் பாதி ஆற்றுக்குள்ளே போனவனே, எப்பா இனிமேல் நீ பார்த்துக்க, நான் திரும்பி போயிடுறேன்னு சொல்கிறவன் அவன் சரியான ஒரு வழிகாட்டியாக இருக்க முடியுமா? இல்லை. துணை நிற்பவனாக இருக்க முடியுமா? முடியாது. அதான் நம்பி நட்டாற்றில் கை நழுவ விடுகிற ஒருவனை நம்பி நீ போகிற அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். ஒருவேளை எங்கள் கடவுளான ஆண்டவரின் மேல் நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் என்று நீ சொல்லலாம். முதல்ல எகிப்தின் மீது நம்பிக்கை வைக்காத, நீ வச்சா அவன் உன்னை கை கழுவி விட்டுருவான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ அப்படிப்பட்ட இடத்தில் நம்பிக்கை வைக்கிறாய். ஒருவேளை நீ எங்களுடைய கடவுளாகிய யாவை மீதே நம்பிக்கை வைக்கிறாய் என்று சொன்னால் கூட நீ சொல்லலாம். ஆனால் எசேக்கியாவாகிய நீ அவருடைய தொழுகை மேடுகளையும் பலிப்பீடங்களையும் அழித்துவிட்டு யூதா மக்களையும் எருசலேம் மக்களையும் பார்த்து, நீங்கள் எருசலேமில் இருக்கும் இப்பலிப்பீடத்தில் மட்டும் வழிபடுங்கள் என்று கட்டளையிடவில்லையா? ஆக இவன் செய்த செயல்களை எல்லாம் சுட்டி காட்டுகிறான். இவன் செய்த
சாதனைகள் இதெல்லாம். எசேக்கியா வந்து மற்ற அரசர்கள் செய்ய முடியாத சில சீர்திருத்தங்களை செய்தான். அதில் முக்கியமான சீர்திருத்தம் என்னென்றால் தொழுகை மேடுகளை இழுத்து போடுவது. எல்லா அரசர்களும் இருந்திருக்கிறாங்க. யோசபாத்தெல்லாம் சாதனைகளை செய்திருக்கிறார், சீர்திருத்தங்கள் செய்திருக்கிறார். ஆனால் இந்த தொழுகை மேடுகளை எல்லாம் தொடவே இல்லை, அதை அப்படியே வச்சுக்கிட்டாங்க. முதல் தொழுகை மேட்டை கை வைத்தவன் எசேக்கியா தான். அவனுக்கு பிறகு கை வைக்கிறவன் வந்து ஜோஷியா. தொழுகை மேடுகளை, அது மட்டுமல்ல பலிபீடங்களை, பிற தெய்வங்களுக்கான பலிபீடங்களை அழித்துவிட்டு யூதா மக்களையும் எருசலேம் மக்களையும் ஒரே பார்வை, எங்கே தான் நீ பலி கொடுக்கணும்? எருசலேமில் கோவிலில் மட்டும்தான். அந்த காலத்தில் அது ஒன்று தான் நடந்தது. சாலமோன் காலத்தில் ஆரம்ப கட்டத்தில் கோவில் மட்டும்தான் வழிபாடு நடந்தது, அங்கே மட்டும்தான் பலியும் ஒப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் சாலமோன் காலத்திலே இந்த பலிகளெல்லாம் ஒப்பு கொடுப்பது, குழந்தைகளை பலியிடுவது கெத்ரோன் பள்ளத்தாக்கு வந்துருச்சு. ஆரம்ப கட்டத்தில் சாலமோன் முறைப்படி செய்தால் கூட பிற்காலத்தில் அவன் எல்லாவற்றையும் விட்டுட்டான். அவன் ஒரு தன்னுடைய மனைவியருக்காக எதையும் செய்வதற்கு துணிந்து விட்டான். அந்த அடிப்படையில் ஆனால் இவன் எசேக்கியா வந்து துணிச்சலோடு என்ன செய்தான்? பலிபீடங்களை எல்லாம் உடைத்து நுழைக்க விட்டு இனிமேல் எல்லாரும் ஆலயத்தில், கோவிலில், எருசலேமில் மட்டும்தான் பலி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்க்கமான சிந்தனையை கொடுத்து விட்டான். 23. இப்பொழுது என் தலைவராகிய அசிரிய மன்னருடன் பந்தயம் கட்டு. இப்பொழுது பாருங்கள் எந்த அளவுக்கு அவன் வந்து ஏறக்குறைய ஒரு நிலைக்கு வந்து விட்டான். இவனை வந்து எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு அவமானப்படுத்துவதற்கு தயாராகிவிட்டான். அதுதான் பழிப்புரை. இது இவனை பழித்து கூறுகின்ற சொற்கள் இவையெல்லாம். நீ வந்து எகிப்தை நாடி போகிற, அது வந்து ஒன்றையே குத்திரும். இன்னொன்று சொல்லலாம், நீ வந்து நான் யாவேக்கு நல்லது செய்வதற்காக நான் வந்து தொழுகை மேடுகள்லாம் உடைத்து போட்டு விட்டேன், எருசலேம் மட்டும்தான் இப்போ வழிபாடு நடக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் நான் உனக்கு பந்தயம் கட்டுகிறேன். என்ன பந்தயம்? நான் உனக்கு 2000 குதிரைகளை தருவேன், அவற்றுக்கு தேவையான குதிரை வீரர்களை உன்னால் தர முடியுமா? ஒத்தைக்கு ஒத்த நான் 2000 குதிரை வச்சுருக்கிறேன். அந்த 2000 குதிரைக்கு தேவையான 2000 குதிரை வீரர்களை கொடுக்குறதுக்கு உனக்கு வசதி இருக்கா? அதாவது உனக்கு வக்கு இருக்கான்னு கேட்குறான். உன்னால் முடியுமா? உன்கிட்ட 2000 குதிரை வீரர்கள் இருக்காங்களா? நான் 2000 குதிரைகளை தர்றேன். அந்த 2000 குதிரைகளை ஓட்டுவதற்கான தகுதி உடைய 2000 குதிரை வீரர்களை நீ வச்சிருக்கிறியா? நீ எப்படி எனக்கு எதிராக நான் சொல்லுகின்ற போது நீ அமைதியாக இருக்க முடியும்? நான் சொல்லுவதை நீ கேட்காம இருக்க முடியும்? நீ 2000 குதிரைகளுக்குரிய படை வீரர்களை வைத்திருந்தால் நீ இப்படி கேட்கலாம். உன்கிட்ட 10 குதிரைக்கு மேலே இருக்குமா? 20 குதிரைகளுக்கு மேலே இருக்குமா உன்கிட்ட? இல்லை 50 குதிரை வீரர்களுக்கு மேலே உனக்கிட்ட இருக்குமா? நான் 2000 குதிரைகள் வைத்திருக்கிறேன், எங்கே காட்டும் உன்னுடைய 2000 வீரர்களை? தேர்களுக்கும் குதிரை வீரர்களுக்கும் எகிப்தை நம்பி இருக்கும் முன்னால். அப்போ தேர்களுக்கும் குதிரைகளுக்கும் வந்து யாரை நம்பி இருக்கிறான்? எகிப்தை நம்பி இருக்கிறான். என் தலைவரின் பணியாளருள் கடையனான ஒரு படைத்தலைவனை கூட எதிர்த்து நிற்க முடியுமா? அதாவது இந்த அளவுக்கு கேவலமாக அவன் பேசக்கூடாது. அதாவது நான் என்னுடைய படையில் இருக்கிற கடைசி பணியாளன் இருக்கான்ல, அவன் கூட அவனை வந்து நீ எதிர்த்து நிற்க முடியுமா அப்படிங்கிறான். நீ பெரிய ஆளையெல்லாம் விட்டு என்னுடைய படைகளிலே கடைசி நிலையில் இருக்கிற ஒரு பணியாள், அவனோடு போரிடக்கூடிய தகுதி உனக்கு இருக்கா அப்படிங்கிறான். அப்போ இந்த 3 பேரை வச்சுக்கிட்டு 3 வருடத்தில் இந்த தென்னாட்டினுடைய படையை எந்த அளவுக்கு கேவலப்படுத்துகிறான். உனக்கு வந்து படையில் வந்து முதல்ல குதிரை வீரர்கள் கிடையாது. 2வது என்கிட்ட இருக்கிற படை வீரர்களில் கடைக்குட்டியாக இருக்கிற அவன் கூட நேருக்கு நேர் மோதக்கூடிய திறனும் உனக்கு இல்லை. தொடர்ந்து 25. ஆண்டவரின் திருவுள்ளம் அறியாமலா நான் இவ்விடத்தை அழிக்க வந்துள்ளேன்? ஆண்டவர் என்னை பார்த்து நீ புறப்பட்டு சென்று அந்நாட்டை அழித்து விடு என்று கூறியுள்ளார் என்றான். பாருங்க, கடைசியில் எங்கே வந்து முடிக்கிறான்னா, டேய்
நான் வந்து யாருடைய அதிகாரத்தோடு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா? உன்னுடைய யாவேயே என்னை அனுப்பியிருக்கிறார். அவருடைய அதிகாரம் இல்லாமலா நான் வந்திருக்கிறேன்? அவர் தான் என்னை அனுப்பியிருக்கிறார். எதுக்கு அனுப்பியிருக்கிறார்? அவருடைய திருவுளத்தை அறியாமலா நான் இந்த இடத்தை அழிக்க வந்திருக்கிறேன். அவர் தான் நீ புறப்பட்டு போய் எருசலேமை அழி, எருசலேம் எனக்கு எதிராக நிற்கிறது, எனவே அந்த நாட்டை அழித்து விடு என்று அவர் என்னை அனுப்பியிருக்கிறார். எனவே அவருடைய அதிகாரத்தில் தான் வந்திருக்கிறேன். அவர் தான் என்னை அனுப்பியிருக்கிறார். யாவே தான் என்னை அனுப்பியிருக்கிறாரு. அதனால் நீ வந்து பேசுவதில் எந்த பொருளும் இல்லை. நீ வந்து மக்களை வேணா நீ வந்து என்ன பண்ணலாம், உனக்கு சார்பாக மக்களை வந்து திசை திருப்பலாம், பொய்யை சொல்லி நீ வந்து ஏமாற்றலாம். நீ வந்து யாவேக்கு நான் சாதகம் பண்ணியிருக்கிறேன், தொழுகை மடுகளையெல்லாம் உடைத்து தள்ளியிருக்கிறேன், அதே மாதிரி கம்பங்களை எல்லாம் நான் சுக்குநூறாக உடைத்திருக்கிறேன், எங்கெங்கெல்லாம் பலிகள் நடந்ததோ வேறு இடங்களில் அதெல்லாம் நான் விளக்கி இருக்கிறேன். இப்பொழுது எருசலேம் ஆலயத்தில் மட்டும்தான் பலிகள் நடத்த முடியும் என்பதை உருவாக்கியிருக்கிறேன் என்று நீ சொன்னாலும் உன்னுடைய நாட்டை அழிப்பதற்கு யார் எனக்கு அனுமதி கொடுத்திருக்கிறா? யாவே கொடுத்துட்டாரு. அதனால் அவர் கொடுத்த பிறகு நீ எப்போ வர சொல்கிறாங்கிறதுக்கெல்லாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே யாவேயே இந்த நாட்டை, உன்னுடைய நகரை அழிப்பதற்கு எனக்கு உரிமை கொடுத்து விட்டார். 26. அப்போது இலக்கியாவின் மகன் எலியாக்கிமும் செபனாவும் யோவாக்கும் ரப்சாக்கேவை நோக்கி, உன் பணியாளராகிய எங்களோடு சிறிய மொழியிலேயே பேசும், அது எங்களுக்கு புரியும். ஆக இப்போ பதில் மொழியாக இந்த 3 பேர், இலிக்கியாவின் மகனும் இலியாக்கிமும், அதாவது இலிக்கியாவினுடைய மகன் எலியாக்கிமும் செபனாவும் யோகாவும், இந்த 3 பேர் 3 உயர் பதவியில் இருக்கிறவர்கள், எசேக்கியாவுக்கு வந்து மிக பொறுப்புள்ளவர்கள். இந்த 3 பேரும் இவனிடத்தில் வேண்டுகிற ஒரு வேண்டுகோள். ஏன்னா இவன் பேசுவதெல்லாமே எபிரேய மொழியில் பேசிக்கிட்டு இருக்கான். ரப்சாக்கே பேசுவதெல்லாம் எந்த மொழியில் பேசுகிறான்? எபிரேய மொழியில் பேசுகிறான். மதில் சுவரிலிருந்து பின்னாலிருந்து மக்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இது வந்து மக்களுடைய வலிமையை குறைக்கின்ற ஒரு நிலை. தன்னுடைய அரசனையே இவர்கள் வந்து எள்ளி நகையாடுகிறார்கள், அரசனை கேலி குத்தாக்குகிறார்கள். அது மட்டுமல்ல, யாவேயுடைய அதிகாரத்தோடு தான் இந்த நகரையே அழிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். இவங்களுடைய படைகள் எவ்வளவு வலிமை மிக்க படைகள் என்று எல்லாருக்கும் தெரியும். அரசன்கிட்ட வந்து போர் வீரர்களே இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு வந்து அவன் பேசிக்கிட்டு இருக்கான். 2000 குதிரைகள் நான் தர்றேன், அதுக்கு வந்து ஒரு குதிரை வீரனை அனுப்ப முடியுமா, ஒரு 10 குதிரை வீரன் நீ வச்சிருக்கிறியான்னு கேட்குறான். அது மட்டுமல்ல, என்னுடைய போர் வீரர்களே கடைக்குட்டியாக இருக்கிறவனோடு மோதுவதற்கு திறமை இருக்கா அப்படின்னு கேட்குறான். இவ்வளவு கேட்பதை வந்து மக்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த கேள்வியெல்லாம் கேட்குறத மக்களுடைய அந்த மொரால், அவங்களுடைய அந்த வலிமை குன்றிவிடுமோ என்கிற பயத்தில் இந்த 3 பேரும் என்ன சொல்கிறான், ஐயா நீ வந்து பேசுகிறது எபிரேய மொழியில் பேசுகிற, உன்னுடைய மொழி சிறிய மொழி, அந்த மொழியில் பேசு, அந்த மொழி வந்து எங்களுக்கு புரியும் அப்படிங்கிறான். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நோக்கம் அல்ல, அது அல்ல என்னுடைய தலைவன் என்னை அனுப்பியது. அதாவது உன்னுடைய அரசனையும் உன்னையும் கேவலப்படுத்துவதற்காக மட்டுமல்ல, உங்கள் கூட பேசுறதுக்காக மட்டுமல்ல, உங்களுடைய மக்களுக்கும் இது தெளிவாக தெரிய வேண்டும். இந்த மக்கள் எந்த நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்றால் என்ன நடக்கும் என்பதை இது பட்டுவத்தனமாக சொல்லுகிறான், அப்பட்டமாக பேசுகிறான். நீ வந்து நான் முற்றுகையிட்டால் 1 ஆண்டு 2 ஆண்டு 3 ஆண்டு முற்றுகையிட்டால் என்ன நடக்கும்?